Big money, big night. Channel partner and investment advisor meet at SPR City Market of India, Perambur, 10th of July, 4:30 p.m. Call 73581-11999. காவல் நிலைய மரணங்களை மூடி மறைக்க திமுகவினர் பேரம் பேசுகின்றனர் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே தனிப்படை போலீசார் தாக்குதலில் உயிரிழந்த மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் குடும்பத்தினரை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது தாயார் அன்னம்மாளுடன் வந்து சந்தித்து ஆறுதல் கூறியது மட்டுமல்லாமல் 5 லட்சம் ரூபாயை நிதி உதவியாக வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், ஒரு இளைஞரை போலீசார் அடித்தே கொலை செய்துள்ளனர். புகார் அளித்த நிகிதா மீது பல மோசடி புகார்கள் இருந்தும் ஏன் அவரை கைது செய்யவில்லை? உத்தரவு பிறப்பித்த அந்த உயரதிகாரி யார்? அவர் மீது ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அடித்த 5 காவலர்களிடம் யார் அடிக்க சொன்னார்கள் என கேட்டாலே உண்மை தெரிந்துவிடும். மாநில சுயாட்சி, மாநில உரிமை பேசும் தமிழக முதல்வர் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிஐக்கு ஏன் வழக்கை மாற்றினார்? முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையா? முதல்வர் தனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறாரா என்று சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் சிபிஐக்கு வழக்கை முதல்வர் மாற்றியுள்ளார். உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்கே சிபிஐக்கு வழக்கை முதல்வர் மாற்றியுள்ளார். என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாம், அதற்கு பணம் கொடுத்து சரி கட்டலாம் என நினைப்பவர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர் என்று சீமான் குற்றம் சாட்டியுள்ளார்.